இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் மட்டும் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸையும் குறிக்கக்கூடியது. அப்ப நீங்க ஒரு சுய தொழில் செய்யறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஆயிருக்கு அப்படின்னும் போது உங்க பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு நல்லிணக்கம் நல்லுறவு அப்படின்றது ஏற்படும். இவர் கர்ம சனியா இருந்து 7ஆம் பாவத்தை பாக்குறதுனால, அதுக்கும் மேல கர்ம சனியா இருந்து 12ஆம் பாவத்தை பாக்குறதுனால ஒரு சுப விரயங்கள் அப்படின்றது நடக்கும். சுப விரயங்கள்னா என்ன? இப்ப சனி பகவான் கர்ம சனியா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால இது அத்தனையும் நடக்காம போயிடுமா, இல்ல மாறி நடக்குமா, இல்ல இது அவர் என்னென்னலாம் எங்களுக்கு கொடுக்கணுமோ அது மொத்தத்தையும் ஜீரோ ஆக்கிடுவாரா அப்படின்னா இது மூணுமே கிடையாதுங்க. அதாவது அவர் ஜீரோவாவும் ஆக்க மாட்டாரு, ஆப்போசிட்டாவும் கொடுக்க மாட்டார். இத்துணை நல்ல விஷயங்களும் என்னங்க கர்ம சனி அப்படிங்கிறீங்க, அவர் ஒரு கர்மத்தையும் கொடுத்த பாடக்காடமே அப்படின்னா சனி கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டுங்க. அவன் எந்த இடத்துல வந்து உட்கார்றான், தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த தொழில நீங்க ஓடி 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 உழைக்கணும். ஓடி 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 கால் உடையிற அளவுக்கு ஓடினீங்களானா மட்டும்தான். மிதுன ராசி அன்பர்கள் எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்களானாங்க, பொதுவாவே வந்து பாருங்க, இந்த மிதுனம் கன்னியில எப்பயுமே பெருமாளை வழிபாடு பண்றது நல்லதுங்க. அப்ப நீங்க பெருமாள் தசாவதாரம் இருக்கு இல்லைங்களா, பெருமாளோட 10 அவதாரம் இருக்கு. 10 அவதாரத்துல எந்த அவதாரத்தங்க நாங்க வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னா, ரியலூன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி வக்ர பயிற்சி பலன்கள். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சி, அதை வக்ரகதி அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி எப்ப வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை தோராயமா காலையில 9:36 மணிக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அவரு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பாரு. அது வந்து பாருங்க, அப்ராக்சிமேட்லி 137 நாட்கள், 4.5 மாதம் வக்ரகதியில இருக்கார். இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அதி அற்புதமான நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி ஒரு நார்மலான பலன்களையும் தரப்போறாரு. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, சனி பகவான் இப்ப கர்ம சனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. மார்ச் 25 தான் கர்ம சனியா பயிற்சியானார். தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம் வரும், மேன்மை வரும், தொழில்ல சாதிப்பீங்க அப்படின்றது உங்க பதிவே பார்த்திருக்கீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் மேல சனி பகவானோட பார்வை 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகமாகும். அம்மானோட ஒரு ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அம்மானோட சப்போர்ட் பிசிக்கலி இருக்கலாம், மென்டலி இருக்கலாம், எக்கனாமிக்கலி இருக்கலாம், மாரலி இருக்கலாம், இப்படி எது வேணா இருக்கலாம் அப்படின்றது உண்மை. அதே மாதிரி கலத்திரஸ்தானம் 7ஆம் பாவத்துல சனியினோட பார்வை இருக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்கள் அவங்களுக்கோ உங்களோட மனைவி இல்ல அவங்க வந்து லேடியா இருக்காங்கன்னா அவங்களுக்கோ உங்களோட கணவருக்குமான ஒரு அந்யோன்யமின்மை அப்படின்றது மாறும். பரஸ்பர உறவு முறை அப்படின்றது மேலோங்கும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும். இது ஒரு இன்டிமசி அப்படின்றது அதிகமாகும். இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கும் மேல இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் மட்டும் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸையும் குறிக்கக்கூடியது. அப்ப நீங்க ஒரு சுய தொழில் செய்யறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஆயிருக்கு அப்படின்னும் போது உங்க பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு நல்லிணக்கம் நல்லுறவு அப்படின்றது ஏற்படும். இவர் கர்ம சனியா இருந்து 7ஆம் பாவத்தை பாக்குறதுனால, அதுக்கும் மேல கர்ம சனியா இருந்து 12ஆம் பாவத்தை பாக்குறதுனால ஒரு சுப விரயங்கள் அப்படின்றது நடக்கும். சுப விரயங்கள்னா என்ன? நிறைய மிதுன ராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, ஒரு பிளாட்ஸ் வாங்குவீங்க, ஒரு சொத்து பத்து வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டுக்கு படிப்புக்காக அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை, பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்காக ஒரு செலவு பண்ணி அனுப்பக்கூடிய சூழ்நிலை, இப்படி பலது உருவாகும் அப்படின்றது நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, இதெல்லாம் உண்மை. இப்ப சனி பகவான் கர்ம சனியா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால இது அத்தனையும் நடக்காம போயிடுமா, இல்ல மாறி நடக்குமா, இல்ல இது அவர் என்னென்னலாம் எங்களுக்கு கொடுக்கணுமோ அது மொத்தத்தையும் ஜீரோ ஆக்கிடுவாரா அப்படின்னா இது மூணுமே கிடையாதுங்க. அதாவது அவர் ஜீரோவாவும் ஆக்க மாட்டாரு, ஆப்போசிட்டாவும் கொடுக்க மாட்டார். இத்துணை நல்ல விஷயங்களும் நடக்கதான் செய்யும் இந்த 2.5 வருஷமும். அப்ப இந்த 4.5 மாசம் என்னதான் நடக்கும்? நான் இவ்வளோ உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின் போது கொஞ்சம் கம்மியா இவ்வளவு நல்லது செய்வேன். அதாவது 100 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும்னா 90 ரூபாய் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா இதுல வேற ஏதாவது பிளஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. அது என்ன அப்படின்னா, பொதுவா சனி பகவான் எந்த பாவத்துல உட்கார்ந்துருக்காரோ அதுக்கான பலன்களை
கம்மியா கொடுப்பார். வக்ரகதி அடைஞ்சிருக்கும். நல்லது கொடுக்கணும்னாலும் கொஞ்சம் கம்மியா கொடுப்பார், கெட்டது கொடுக்கறதுனாலும் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு. ஆனா இதுல என்ன பிளஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 8 and 9, அதாவது துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப துஷ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அந்த ஸ்தானம் சார்ந்து உங்களுடைய ஆழ்மனது ஒரு குமுறல்கள், எண்ணங்கள், ஆசைகள் ஏதாவது இருக்குன்னா அதாவது நிறைவேற்றி கொடுத்துருவாரு, நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. அது என்னங்க அப்படின்னா, முதல்ல எனக்கு என் மரியாதை குறிச்சு, என் கௌரவம் குறிச்சு 4 பேர் என்னை பார்த்தா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், 4 பேர் என்னை பார்த்தா வணக்கம் போடணும், இப்படி ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா அது ஒண்ணு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எனக்கு என் ஆரோக்கியம் குறிச்சு எனக்கு ஒரு சில கவலைகள் இருக்கு. எல்லாரும் பாரு கச்சா முச்சன் சாப்பிட்றாங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க, நான் பார்த்து 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 சாப்பிட்றேன், எனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கும் மேலே எனக்கு ஆட்டோஇம்யூன் டிஸார்டரே இருக்கு, நான் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்ற மாதிரி கவலைகள். ஓகேங்களா? எல்லாரும் பாரு நல்லா சாப்பிட்றாங்க, உடம்பு நல்ல ஃபிட்டா இருக்கு, நான் இவ்வளவே சாப்பிட்றேன், நல்ல போத்தன்னு இருக்கேன் அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த மாதிரி அப்பப்போ எனக்கு உடம்பு முடியாம போகுது, அப்பப்போ எனக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது, இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி 8ஆம் பாவம் குறித்து நமக்கு ஏதாவது ஆழ் மனசுல ஒரு ஆசைகள், கவலைகள், நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த 4.5 மாசத்துல நிறைவேறும். 100 ஆசைகள் இருக்குன்னா அதுல 2 நடக்கும். அது என் ஹெல்த் குறிச்சா இருக்கலாம், என்னோட ரெஸ்பெக்ட் குறிச்சா இருக்கலாம், என்னோட அவுட்லுக் குறிச்சா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு என் உடல் ஆரோக்கியம், என்னோட மரியாதை சார்ந்து இருக்க விஷயங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லார்ட் ஆஃப் 9 இல்லைங்களா அவரு, அதாவது பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். எனக்கு என்னோட அதிர்ஷ்டத்தை குறிச்சு எப்பயுமே கவலைங்க. எல்லாம் ஒண்ணுமே இல்லை, புத்திசாலித்தனம் இல்லை, ஒன்றும் இல்லை, திறமை இல்லை, பெரிய ஆள் ஆயிடுறாங்க. நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி, நான் எவ்வளோ பெரிய திறமைசாலி, என்னால் அவங்கள மாதிரி முன்னேற முடியலையே, என்னால் அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆக முடியலையே, என்னால் அவங்கள மாதிரி ஷைன் ஆக முடியல. இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நமக்கு நம்மளோட அதிர்ஷ்டம் குறித்து எத்தனையோ இருக்கு பாருப்பா. உறவுக்காரங்க அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளை கண்டாலே ஆக மாட்டேங்குது. இப்போ மாமியார்னே வச்சுக்கலாம், மாமியார் 4 மருமக இருக்கான்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு மருமக அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு மருமக ரொம்ப ஃப்ராடா இருப்பாங்க, ஆனா மாமியார் அவங்களுக்கு உழுந்து 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 செய்வாங்க. நம்ம ரொம்ப நல்லவங்களா இருப்போம், நம்மளை பார்த்தாலே ஆகாது. அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, காசுக்காக மட்டுமே பழகுவாங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்காக மாமியார் விழுந்தடிச்சு செய்வாங்க. நம்ம நிஜமாவே நல்லவங்களா இருப்போம், ஆனா அவங்க குழந்தைக்கு ஒரு சொத்தையே எழுதி வைப்பாங்க, நம்ம குழந்தைக்கு ஒரு பிஸ்கெட் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதை நினைச்சு நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். நம்ம அதிர்ஷ்டம் இவ்வளவுதான்ப்பா, நம்ம வாங்கி வந்த வாரம் இவ்வளவுதான்ப்பா, இப்படின்னெல்லாம் வருத்தப்படுறீங்க அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் குறிச்சு உங்களோட கவலைகள் என்ன, அதை நிறைவேற்றுவார். அதாவது இது வந்து பாருங்க, நமக்கு 100 ஆசைகள் இருக்கும் நம்ம அதிர்ஷ்டம் குறிச்சு. நம்மளுக்கு அந்த லக்கு இல்லை, இந்த லக்கு இல்லை, பொதுவா எல்லாருக்கும் இருக்கிறது தானே. நானே நிறைய முறை யோசிச்சிருக்கேன், என்னப்பா நம்ம இவ்வளவு பண்றோம், நம்மளுக்கு ஒரு பெருசா வந்து ஒரு லக்கே வர மாட்டேங்குதேப்பா, நம்ம இவ்வளோ ரிசர்ச் பண்றோம், இவ்வளோ வந்து பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா அனலைஸ் பண்றோம், மெனக்கெடறோம், ஆனா பெருசா வந்து நம்மளுக்கு லக்கு வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன். நான் நிறைய ஷேப்பம். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி யோசிச்சிருப்போம், அந்த மாதிரி நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம 100 யோசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த லக்கு குறிச்சு, பாக்கியத்தை குறிச்சு ஒரு 2-3 சனி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாரு. என்னங்க 100 யோசிக்கிறோம், 1000 யோசிக்கிறோம், 2-3 தானே ஃபுல்ஃபில் பண்ணுவாரு அப்படின்னா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒண்ணுமே அவர் கொடுக்காததுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்குறாருங்க, வடை பாயசம் எதிர்பார்க்கிறோம், கடைசி ஒரு டம்ளர் கூழாவது கொடுக்குறாரேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆக மிதுனம்க்கு இந்த 2 பாவத்துக்குரிய உங்களோட ஆழ் மனசு ஆசைகளை அவர் ஃபுல்ஃபில் பண்ண போறாரு. அந்த விதத்துல இந்த சனி வக்ரகதி அப்படிங்கறத நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துக்க முடியுமே தவிர நெகட்டிவா எடுத்துக்கிறதுக்கு இது ஒண்ணுமே இல்லை. அதுக்கு மேல சனி நல்லா தானே இருக்கார், கர்ம சரியா தானே இருக்கார். என்னங்க கர்ம சனி அப்படிங்கிறீங்க, அவர் ஒரு கர்மத்தையும் கொடுத்த பாடக்காடமே அப்படின்னா சனி கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டுங்க. அவன் எந்த இடத்துல வந்து உட்கார்றான், தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த தொழில நீங்க ஓடி 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 உழைக்கணும், ஓடி 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 கால் உடையிற அளவுக்கு ஓடினீங்களானா மட்டும்தான் ஷைன் ஆவீங்க. அப்ப நாங்க வந்து நார்மலா வேலை செய்யறோம் அப்படின் போது பெரிய லெவல்ல ஷைன் ஆக முடியாது. பயங்கர டெடிகேட்டடா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க டெஸ்டினியை சாலிடா அடைஞ்சிடுவீங்க. புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவி வந்தால் அரசனை போல வாழலாம் அப்படின்னு. 10, 11 இதுல எல்லாம் பாவி உட்கார்றது நல்லது அப்படிம்பாங்க. அது சுய ஜாதகத்திலயும் சரி, இதுலயும் சரி. ஆனா என்ன அப்படின்னா சனி அந்த பாவியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது சனி கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு கொடுப்பான். அவனோட கேரக்டரே இருந்தா ஒரு தராசு வச்சுப்பா, கரெக்டா உனக்கு நீ எலிஜிபிளா அப்பதான் உனக்கு கொடுப்பான். அப்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஒரு பலன்கள் 100% வந்துடும். கவலையப்பட வேண்டாம்.
சரி என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல தானங்க செய்வீங்க. அந்த விதத்துல மிதுன ராசி அன்பர்கள் எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்களானாங்க, பொதுவாவே வந்து பாருங்க, இந்த மிதுனம் கன்னியில எப்பயுமே பெருமாளை வழிபாடு பண்றது நல்லதுங்க. அப்ப நீங்க பெருமாள் தசாவதாரம் இருக்கு இல்லைங்களா, பெருமாளோட 10 அவதாரம் இருக்கு. 10 அவதாரத்துல எந்த அவதாரத்தங்க நாங்க வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னா, என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. நாளை என்று சொல்லி அறியாத நரசிம்மர் அப்படிம்பாங்க. அதாவது எது வேண்டுனாலும் இன்னைக்கு இப்பவே இந்த கணமே இந்த க்ஷணமே அருளிக்கூடியவர், அதாவது அருள் பாலிக்கக்கூடியவர், அருளக்கூடியவர் நரசிம்மமூர்த்தி. அப்ப நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க, அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.